ஃபாரினர்ஸ் வந்து 600 rupees. அது நல்லா இருக்குங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சாரி கிறிஸ்டன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ, அதாவது ரஜினி நடித்த தளபதின்னு பேரில் வந்த படத்தில் வர பிரேக்கப் சீன் நடக்கிற இடம் மாதிரியே இருக்கிற ஒரு இடம் இது. கிறிஸ்டன் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள். ஆக்சுவலி உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து உள்ளே வந்து விளாகிங்லாம் அலோடு கிடையாது, கேமராவும் அலோடு கிடையாதுன்ட்டாங்க. ஸோ அதனால தான் வீடியோ கட் பண்ணிட்டேன். பட் உள்ளே ஒன்றும் இல்லை, 100 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். டிக்கெட் வந்து 40 rupees ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு 40 rupees, ஃபாரினர்ஸ் வந்து 600 rupees. லைக் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அது. ஆனால் ஓகே, நல்லா தான் இருக்குது. 40 rupeesக்கு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து அஜந்தா கேவ்ஸ்க்கும் பட்டர் பால்க்கும் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அஜந்தா கேவ்ஸ் கிட்ட வந்துட்டோம். அதை பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்த்துட்டு நம்ம வந்து பட்டர் பால் பார்க்க போகலாம். கொடுப்போம். ஹெல்மெட் வச்சிருக்க மாட்டியாடா? vlog தானே பண்ணிகிட்ருக்கேன். I was cornered. I was helpless. அது நல்லா இருக்குங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அது சூப்பராக இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போயிட்டு அப்படியே சுற்றி வந்துடலாம், அவ்வளோதான். எதுக்குடா இந்த ரூமு? அரி ஒன்றுமே இல்லை. இதுதான் கேவ்ஸாடா ஃப்ரெண்ட்ஸ்? வெறும் கேவ்ஸ், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ். ஆனால் வளன்னு இருக்குதுல்லடா. இது என்னதுடா, இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது? குளமா? இப்போ வந்து ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதுங்க. சரி, கோவையில் தான் இருக்கேன் நான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குகை. பயங்கரமாக எக்கோ அடிக்குது பார்த்தீங்களா? ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஆனால் ஸ்மெல்லு ஏதோ ஒரு பயங்கரமாக ஸ்மெல்லு வருதுங்க. ஆனால் மழைலாம் பெஞ்சதுன்னா செம்மையாக வளவலன்னு ஆகிடும்ல. ஆமாம், வா வெளியே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிறிஸ்டன் காட்டன் 4K 60 fps. சாரி கிறிஸ்டன், உங்கள் பேர் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப மனசில் இருக்கிறீங்க, அதனால் உங்கள் பேர் வந்துருச்சு கிறிஸ்டன். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம கிருஷ்ணரோட வெண்ணெயில் விழுந்த அந்த கல், அதை பார்க்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணர்னு சொல்கிறதுக்கு எனக்கு கிறிஸ்டன்னு வந்துருச்சு. ஸோ அதை பார்க்க போயிட்டுருக்கோம். அண்ட் அந்த சீஷோர் டெம்பிளில் வந்து எதுவுமே அலோடு கிடையாது சொன்னாங்கல்ல, இங்கெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது. இங்கே வந்து ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். இல்லைடா, இங்கேயும் டிக்கெட்டு தான்டா. இங்கேயும் டிக்கெட்டு தான். லிட்ரலி ப்ரைஸை பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ். மகாபலிபுரத்தில் வந்து கேஷ் இல்லாமல் தயவு செஞ்சு வராதிங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஜிபே பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. 10 minutes ஆகிருக்கு. ஸோ கேஷ் எடுத்துடுவாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணரோட பட்டர் பால். ஹரி, விழுந்துடும் போல்டா, ஹெல்மெட்டு போடுறா. ஒரே
இவர் தான் நம்ம சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிட்டாரு பட்டர் பால் வந்து எப்படி இதில் நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன மிஸ்டர் சயின்டிஸ்ட் வாங்க ஆராய்ச்சி பண்ணுறாரு. வேற என்ன அப்படி செட் பண்ணது நினைச்சியா? டெலீட் பண்றியா? கொன்றுவேன் உன்னை. ஏய் இது கிரிப்பா இருக்கு பாரு, இந்த பாரு. ஏய் என்னடா கட் பண்ணி இருக்குது. வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துருமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த சுத்தி கீழே இருக்க இடம் மட்டும் தான் இருக்கும். எனக்கு வெயிட் ரொம்ப அதிகமாச்சுன்னா இப்போ ஏதாவது காத்தடிச்சு தண்ணி ஏதாச்சுன்னா இது வந்து கீழே உடச்சிட்டு போயிடும். ஒரு நல்லா இருக்கு. ஓகே, ஒன் டே வந்துட்டு ஃபீல் குட்டாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒர்த்து தான். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இங்கே ஒரு இடம் இருக்குது பாரு, இப்படி போயிட்டு வரலாம்டா. இப்படி வா, இப்படி போயிட்டு வரலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீஷோர் டெம்பிள் போகிறதுக்கு இது நல்லா இருக்குடா. டேய் 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 நீ என்ன மீனிங்கில் சொல்கிற? ஏய் இங்கே போடுறா, இங்கேருந்து வழி போகுதுடா அந்த பக்கம். ஆனால் கரெக்டு தான் நீ சொன்ன மாதிரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திரௌபதியோட புலியல் தொட்டிக்கு போகிறோம். ஏய் ஹரி, ஸ்விம்மிங் பூல்ரா. ஆமாம், 600 ஈஸியில் வந்து கட்டின ஸ்விம்மிங் பூல். ஓகே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த காலத்துலேயே ஸ்விம்மிங் பூல் கேட்குது. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் வச்சு கட்டியிருந்துருக்காங்க. இங்கேருந்து வியூவும் பாரு, அப்படியே அதாவது ஸ்விம்மிங் பூலில் படுத்துக்கிட்டே அவங்களுக்கு வியூ. லைட் ஹவுஸ் தான் அது லைட் ஹவுஸ் தான். இல்லை அது எங்கே எப்படி போகிறாங்க இங்கேருந்து? அது இப்படி சுற்றி இல்லை எங்கெங்கே பார்த்துருக்கு இதுக்கு. பாருங்க பீச்லாம் தெரியுது. அங்கே இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்கு. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இது வந்து திரௌபதியோட ஸ்விம்மிங் பூல். அது வந்து யாருக்காக கட்டினதுன்னு யாருக்குமே தெரியல. அதனால அது அப்படியே வந்து கைவிடப்பட்டு ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு ராஜா நல்ல ஒரு இடம் கட்டுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் வந்து நடுவில் என்னமோ ஆயிருக்குது. அதனால எல்லாமே பாதியாக செஞ்சு விட்டுட்டு அப்படியே போயிருந்துருக்காங்க. அந்த சீஷோர் டெம்பிளும் அந்த மாதிரி தானே பார்த்தியா? கோயில் வந்து முழுசாக செஞ்சு முடிக்கல. கோயில் மாதிரியே கல். எனக்கு தெரிஞ்ச அந்த உள்ள அந்த கல்லும் வந்து லிங்கம் தான் நினைக்கிறேன். சிவன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. வியூ வந்து செம்மையாக இருக்கு. இங்கே வரும், இதுதான் இருக்கிறதுலே டாலஸ்ட் பாயிண்ட்னு நினைக்கிறேன் அந்த லைட் ஹவுஸ்க்கு அப்புறம். அவன் தம்பி வந்து பணக்காரன் ஆகிடுவானே. கைஸ் லிட்ரலி இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, எபிக் சீன் தளபதி படத்தில் வருமே அதே மாதிரியே இருக்குது இந்த இடம். அப்படியே செம்மையாக இருக்குது. சரி, ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஸோ வந்து இதோ இந்த லைட் ஹவுஸ்க்கும் அப்புறம் அங்கே இன்னொரு இடமும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்களேன், இந்த தளபதி படத்தில், அதாவது ரஜினி நடித்த தளபதின்னு பேரில் வந்த படத்தில் வர பிரேக்கப் சீன் நடக்கிற இடம் மாதிரியே இருக்கிற ஒரு இடம் இது. செம்மையாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு குகை இருக்குது, அது நல்லாவும் இருக்குது. ஏய் இங்கே பாருங்களா, ஓ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான்.
வெறும் மண்டபம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது கோவிலாக கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் சாமி எதுவும் வைக்கல. எல்லாமே பாதி பாதியாக கட்டிட்டு கட்டாமல் விட்ருக்க இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு vlog எண்ட் பண்ணும்போது இது மகாபலிபுரம்னா என்னென்னு உங்களுக்கு எண்ட் பண்ணுறேன் பக்காவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. மகாபலிபுரத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன் டே அவுட்டிங்க்கெலாம் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்டு பட்ஜெட்டில் ரொம்பவே பட்ஜெட்டடாகவே இருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீக்கெண்டில் ஒரு நாள் வந்து அப்படியே ஜாலியாக போகும். ஆனால் ரொம்ப நடக்கணும். செம்மையாக வேர்க்குது, லிட்ரலி அவ்வளோ வேர்க்குது எனக்கு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மகாபலிபுரத்துலேருந்து கிளம்பிட்டோம் நம்ம. அண்டு சூப்பராக இருக்குது மகாபலிபுரம் சுற்றி பார்க்குறதுக்கு. லைக் ஒன் டே வந்து ஃப்ரெண்ட்ஸோட இல்லை கேங்காவோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ இல்லை யார் கூடனாலும் சரி ஒரு ஒன் டே அவுட்டிங் வந்து மகாபலிபுரம் வர்றதுக்கு சென்னை வந்து பர்ஃபெக்ட் ஸ்பாட். லைக் ஒரு நல்ல ஃபியூ ஹவர்ஸ் ட்ரைவும் இருக்கும். நம்ம பைக்கில் வர்றது, பைக்லேயோ கார்லேயோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த ஈசிஆரில் வந்து ட்ரைவ் பண்ணுறதும் சரி, இங்கே ரீச் பண்ணுறதும் சரி, பெஸ்ட்டு கைஸ். பெஸ்ட்டுனா பெஸ்ட்டு. ஆமாம், பட்ஜெட்லேயும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அண்டு ஓவராலாக இட் வாஸ் பெஸ்ட். எல்லாருமே ஒரு வாட்டி வந்து போகலாம், ஜாலியாக இருக்கும் வீக்கெண்டில். அண்ட் சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்லிட்டேன். ஏன்னா அப்போவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பீங்களான்னு பார்க்கலான்ட்டு தான். ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.